எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் காளிமுத்து. நாங்க எந்த கட்சியில இருந்து வந்திருக்கோம்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்திருக்கோம். புரியுத மாதிரி கொஞ்சம் சுள்ளுன்னு அடிச்சுட்டோம்னா சக்கு நமக்கு மண்டல ஏறும். அந்த மாதிரி ஒண்ணு சொல்ல பாருங்க. இந்த ஊர் மாவடி தானே ஊர் பேரு. நான் நியாயமா இருப்பேன், கரெக்டா இருக்கேன். ₹1 கூட நான் ஊழல் பண்ண மாட்டேன். நியாயம்னா நியாயம், சரினா சரி, தப்புனா தப்புன்னு தான் ரொம்ப நல்லவன். இனி இந்த ஊர்ல நாட்டாமே வைப்பீங்களா? நீங்க வைக்க மாட்டீங்கல்ல. நல்லவனா இருந்தா வெளியூர்காரன் வைக்க மாட்டீங்களா? அவன் தண்ணி அடிச்சாலும் உள்ளூர்காரன் தான் நாட்டாமையா இருக்கணும். அவர் தப்பா இருந்தாலும் உள்ளூர்காரன் தான் நாட்டாமையா வைப்பீங்க. இல்லக்கா, நான் சொல்றேன், உங்க ஊர் ஆம்பளைங்கிட்ட கேளுங்க. பக்கத்து ஊர்ல இருந்து வைக்க மாட்டாங்க. ₹1,00,000 கொடுத்தாலும் சரிதான். எங்க ஊர்ல அடுத்த ஊருக்காரங்க நாட்டாமையா வைக்க மாட்டோம். பிரசிடென்ட் நான் சொல்லல, நான் நாட்டாமையா சொல்லுதேன். உங்க ஊர் நாட்டாமையா சொல்லுதேன். பிரசிடென்ட் எல்லாம் கேட்காங்க. நான் உங்க ஊரை பத்தி நான் பேசுறேன். ஊர்ல கோயில் கூட கொடுப்பீங்கல்ல, நாட்டாம தானே வர சொல்ல உனக்கு பாப்பாரு. வேற ஊரால நாட்டாமையா வச்சு கூட கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டாங்க. எங்க ஊர்லயும் அப்படிதான். ₹10,00,000 கொண்டு கொடுத்து அசல் ஊருக்காரன் நீ நாட்டாமையை சேர்த்துக்காங்கன்னா நாட்டாமையை ஆக்க மாட்டோம். எங்க ஊர்ல ஏழையா இருந்தாலும் சரிதான், படிக்காதவனா சரிதான், அவனா நாங்க நாட்டாமையை வைப்போம். நம்ம நாடு இருக்க தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு இப்ப யாரு முதலமைச்சரா இருக்கணும்? இந்த மாவடிக்கு உங்க ஊரால தானே நாட்டாமை வைக்கீங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு யாரு முதலமைச்சரா இருக்கணும்? தமிழ்நாட்டுக்காரர் தானே முதலமைச்சரா இருக்கணும். ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்காரரா? ஒரே ஒரு ஆள் காமராஜர் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்காரு முதலமைச்சரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டுக்காரு முதலமைச்சரா ஆவல. ஏன் ஆவல? ஆக்க மாட்டாங்க. அசலூர்காரன் ஒருத்தன் உள்ள உட்கார்ந்து நாட்டாமை ஆயிட்டோம்னா உங்க ஊர்ல ஒருத்தனை கூட நாட்டாமையா விட மாட்டான். அதுக்காண்டிதான் சொல்லுறோம். இப்ப முதலமைச்சருக்கு நிப்பாங்க, திமுக ஒரு ஆள் முதலமைச்சர் நிப்பாங்க, அதிமுக பிஜேபி எல்லா கட்சியிலும் முதலமைச்சருக்கு எம்எல்ஏ பாக்காங்க. எம்எல்ஏ நம்ம ஊரால் தான் நிப்பாரு. முதலமைச்சர் யாருன்னு பாருங்க, ஸ்டாலின், எடப்பாடி, இப்படி ஒவ்வொருத்தர் நிப்பாங்க. அதுல யாரு தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்னு தேடி பாருங்க. சீமான் ஒரு ஆள் மட்டும் தான் இருப்பாரு. நல்லவனா கெட்டவனா உங்க ஊர்ல உள்ள ஆரோ நீங்க முதல்ல நாட்டாம வைக்கீங்களா? பார்த்து விசாரிச்சு ஓட்டு போடுங்க. முதலமைச்சர் யார் நிக்கா, தமிழ்நாட்டுக்காரன் நிக்கானான்னு பார்த்து கேட்டு விசாரிச்சுட்டு இவரும் ஓட்டு போடுங்க. நல்லவனை பார்த்து ஓட்டு போடுங்க. இஷ்டப்பட்டவனு ஓட்டு போடுங்க. நல்லவனான்னு விசாரிச்சு நல்ல தெளிவா ஓட்டு போடுங்க. கிராமம்னாலே ஒரு குளம் இருக்கும், குளம் பக்கத்துல வயக்காடு இருக்கும், ஊர் இருக்கும். குளம் வயக்காடு. நம்ம நெல்ல போடுதோம், அறுத்து கொண்டு விற்கும், பணத்தை வாங்குதோம், அதை வச்சு செலவழிக்கும். வேலைக்கு போறோம், சம்பளம் வாங்குதோம், செலவழிக்கும் சொல்லி ரெண்டையும் ஒன்னா சேர்த்துக்கிடுதோம். தொழில் வேற, விவசாயம் வேற. விவசாயங்கிறது தொழில் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ₹10,00,000 வச்சிருப்போம், ₹20,00,000 வச்சிருப்போம். போய் ஒரு பம்பு செட்டோட ஒரு கிணத்தை வாங்கி ஒரு டிராக்டர் வச்சு உழுது விவசாயம் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? நம்ம முன்னோர்கள்லாம் வயலா இருந்திருக்குமா, ஒட்டகாடா கிடந்திருக்கும், நல்ல இறுகி போய் இருந்திருக்கும். அப்ப டிராக்டர் எல்லாம் இருந்திருக்காது. அப்ப என்ன வச்சிருப்பாங்க? இதுல ஏதாவது பயிரிடணும், அப்ப இந்த மண்ணு கட்டியா இருக்கு, இதை கொஞ்சம் பொறுன்னு ஆக்கணும் அப்படின்னு ஒரு குத்தி கிளையிற மாதிரி ஒரு பொருள் வேணும்னு யோசிச்சிருப்பாங்க. ஏற்கலப்பா அதுக்கு பேர் தான். அதை போட்டுதான் முதல்ல இழுத்திருப்பான். மனுஷன் தான் இழுத்திருப்பான். நம்ம ஆளு, நம்ம தாத்தா பாட்டம் முன்னோட்டம் அவன் தான் இழுத்திருப்பான். இழுக்க முடியல அவனால. அப்ப என்ன செஞ்சிருப்பான்? மிஷின் கிடையாது. மிஷின் இருந்தா மிஷின்ல மாட்டி இழுத்திருப்பான். மிஷின் கிடையாது. அப்ப என்ன செஞ்சிருப்பான்? வேற ஒரு உயிரினத்தை தேடி இருப்பான், ஒரு மிருகத்தை தேடி இருப்பான். என்ன மிருகன்ட்டு? மாடை எடுத்த உடனே மாடை பூட்டி இருக்க மாட்டான். நிறைய மிருகத்தை பூட்டி இழுத்து பார்த்திருப்பான். ஒண்ணு செட் ஆகல. மாடு செட் ஆனதுனால மாடை அப்படியே பூட்டி இழுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த மாடை அப்படியே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். அந்த ஏற்கலப்பைய குத்தி கிளறுனா என்ன செய்யும்? மண்ணு கட்டி கட்டியா வந்துரும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கட்டி கட்டில விவசாயம் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் தூள் ஆக்கணும். ரோல் கலப்பை, மிக்சி ஜார் இருக்கு பாருங்க, மிக்சி ஜார், அந்த மாதிரி ரோல் கலப்பை இருக்கும். ரோல் கலப்பைய மாட்டி அதே மாதிரி மாடை கட்டி இழுத்து அதை பொடியாக்கி இருப்பான். அதோட மட்டும் இல்ல மேடு பள்ளமா இருந்திருக்கும். அடுத்து என்ன செஞ்சிருப்பான்? பனைமரத்துல ஒரு கட்டையை எடுத்து அதுல கெட்டி மாடை இழுத்து வயக்காட்டா அப்படி மட்டம் தட்டியிருப்பான். ஏன்னா அப்பதான் தண்ணி எல்லா பக்கம் ஒன் போல பரணும்ட்டு. அதே மாதிரிதான் செஞ்சிருப்பான். ஒரு வேலை மட்டும் அதே மாதிரி செஞ்சிருப்பானா? 100கணக்கான வயல் இருந்திருக்கும். 100கணக்கான வயலை ரெடி பண்ணிட்டோம்னா விளைஞ்சிருமா? விளையாது. அதுக்கு தண்ணி வேணுங்காண்டி பக்கத்துல ஒரு குளத்தை வெட்டி இருப்பான். ஃபுல்லாமே மனித உழைப்பாலேயே அந்த குளத்தை வெட்டி இருப்பான். குளத்தை வெட்டி கரை போட்டிருப்பான். கரையில சரிஞ்சாம இருக்கு, அதுக்கு மடை போட்டிருப்பான். தண்ணி நிறைஞ்சிருக்கும், குளம் மடை உறைஞ்சிருக்கும். அப்புறம் என்ன செஞ்சிருப்பான்? அதுக்கு ஏத்தாப்புல மறுகாதல போட்டிருப்பான். இந்த குளத்துல இவ்வளவு தண்ணி நிறைஞ்சாதான் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேல வந்தா குளம் உடஞ்சிரும் சொல்லி மறுகால் போட்டிருப்பான். பார்த்து உருவாக்குனதுதான் இந்த விளைநிலம், விவசாயம். இப்ப என்ன செய்யணும்? நோகாம இங்க இருந்து அங்க போகணும் அப்படிங்காண்டி மண் அள்ளி தட்டி மூடிடுதான் வயக்காட்டுல. எவ்வளவு பேர் எத்தனை வருஷமா இருக்கும்? நம்ம பாட்ட முப்பாட்டனுடைய உழைப்பு. அவன் மண்ணை தட்டி நம்ம வயக்காட்டு மேல தட்டல, அவ்வளவு பேருடைய உழைப்புல மண்ணை தட்டிட்டு போயிட்டான். இப்படி வயக்காட்டை பார்த்து செஞ்சவன், குளத்தை பார்த்து உருவாக்குனவன், ஏற்கலப்பை உருவாக்குனவன், மாட்டை பழக்கப்படுத்தினவன், இவனுக்கு தெரியாதா? நாம விளைவிக்க பொருளை நம்ம அதிக ரேட்டுக்கு விற்கணும். நம்ம நெல்லை விளைவிக்க, கத்திரிக்காய் விளைவிக்கும், தக்காளி விளைவிக்கும், இதை அதிக ரேட்டுக்கு விற்கணும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பானா? யோசிச்சிருக்க மாட்டானா? யோசிச்சிருக்கே மாட்டான். ஏன்னா அவன் வயிற்றுக்கு பசிக்கு எரிஞ்சு உணவு அளிக்க மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அடுத்தவன் வயிற்றுல அடிச்சு வாழணும்னு அவனுக்கு ஒரு நாளும் யோசிச்சிருக்கே மாட்டான். பசியோட போய் நிக்கானா, அவனுக்கு சாப்பாடு கொடுப்போம், அவனுக்கு உணவு கொடுப்போம்னு யோசிச்சிருப்பானா ஒழிஞ்சு அடுத்தவன் வயிற்றுல அடிச்சு அவன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, அதை நம்ம விளைவிக்க பொருளை கொடுத்து அந்த பணத்தை நம்ம சுருட்டிடணும்னு ஒரு விவசாயி கூட யோசிக்கவே மாட்டான், நினைச்சதே கிடையாது. எக்ஸல்ல முன்னாடி பெரிய வெண்டைக்காய் முட்டை வச்சு கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு. ஒரு நாள் கொண்டு வந்து உனக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கா அப்படின்னா, நானும் சரி பாசத்துலதான் கொண்டு வராம
அப்படின்ட்டு கொஞ்சம் காண ஒரு சட்னி வெண்டைக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டு சரி கொண்டு போலாம் அப்படின்ட்டேன். இல்ல வேண்டாம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கா அப்படிங்க. என்னடா இவன் கூட கொஞ்சம் இருக்கான் அப்படின்னா நானும் சரி 2 நாளைக்கு சேர்த்து அள்ளிக்கிட்டேன். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரருக்கு வேணாலும் எடுத்து கொடுத்துக்கா அப்படிங்க. இல்ல விற்க கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வந்திருக்கா இல்ல மார்க்கெட்டுக்கு போனா 1 கிலோ 5 ரூபாய் கேட்கான்ல மொத்தத்துல 50 கிலோ தான் இருக்கு 250 ரூபா ஆச்சு. பைக்கு பெட்ரோல் 50 ரூபா சம்பளம் கொடுத்தது ஒரு 500 ரூபா நஷ்டத்துல தான் போகுது. அவன்கிட்ட கொடுத்துட்டு வரைக்கும் நம்ம தெரிஞ்ச ஆளு சும்மா கறி வச்சு தின்னுங்களா அப்படின்னு சொல்லி கொடுக்கான். நல்ல வெண்டைக்காய் முத்துன வெண்டைக்காய் கிடையாது. அவன் நினைச்சிருந்தோம்னா தூர தட்டி வந்திருக்கான் இல்லன்னா 250 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கான். நம்ம தெரிஞ்ச ஆளு சரி ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அடுத்தவன் பசி அமர்ன்னு சொல்லி கொடுக்கா. இதே மாதிரிதான் எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு. சொந்த வய கிடையாது தண்ணி பரம் தான் வச்சிருக்காரு. தண்ணி பரம் 3ல 1 பங்கு தான் இருக்கு 3ல 2 பங்கு இருக்கு 1 பங்கு ஓனருக்கு போயிரும். விளைய வச்சு நெல்ல வியாபாரிக்கு போடுறதுக்கு முன்னாடி அவ தங்கச்சிக்கு ஒரு 1/2 மூடை கட்டிடுவாரு. அவன் மருமகமாருக்கு 1/2 மூட முடியா கெட்டி எல்லாரும் வீட்லயும் சும்மா பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லி நெல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வியாபாரிக்கு வைப்பாரு. இப்படி நம்ம பார்த்து என்னைக்குமே துட்டுக்கு ஆசைப்பட்டு விவசாயம் பண்ணதே கிடையாது. நெல் இவ்வளவு பேர் யாருதான் வயல் இருக்கு எல்லாத்துக்கும் வயல் இருக்குல்ல. நீங்க விளைவிச்ச பொருளுக்கு எவ்வளவு ரூபா செலவழிச்சோ அதை விட 4 மடங்கு ரூபா கிடைச்சிச்சா உங்களுக்கு. அப்ப ஏக்கு மறுபடியும் விவசாயம் பண்ணுவீங்க. நஷ்டம் ஆனாலுமே நம்ம பார்க்கணும் பாப்போம். 10,000 ரூபாய் செலவழிஞ்சிருக்கோம் அதே 10,000 ரூபாய்க்கு தான் நெல் வித்திருப்போம். ஆனாலும் அடுத்த வருஷம் நம்ம நடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வயக்காட்டுக்கு போலன்னா லூசு பிடிச்சிரும். வயக்காட்டுக்கு போலன்னா செத்து போயிருவோம். அதனாலதான் சொல்றேன் விவசாயம் தொழில் கிடையாது. நம்ம வாழ்க்கையோ நம்ம காலை எந்திரிச்சோடனே சாப்பிடுதோம்ல பல்லு தேய்க்கோம்ல அதே மாதிரி காலைல எந்திரிச்ச உடனே மாட்டுக்கு தண்ணி வைக்கணுமா மாட்டுக்கு வைக்க இருக்கான்னு பாப்போம். நம்ம ரத்தத்திலே ஊர்னது அதையும் இதையும் ஒன்னா போட்டு சேர்த்துக்கிட்டு இருக்க கூடாது. நான் பிறந்ததுல இருந்து எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே நாங்க விவசாயம் தான் பார்ப்போம். எங்க அப்பாலாம் 3வது தான் படிச்சிருக்காரு. எங்க அம்மா படிக்கவே செய்யல. ஆனாலும் எங்க அப்பா என்ன சொல்லுவாரு விவசாயம் தான் பாப்பாரு. இனிய விவசாயம் பார்க்கணும் ஒரு நாள் நினைச்சே கிடையாது. நீங்களும் அதே மாதிரி தானே நீங்க பாப்பீங்க உங்க பிள்ளை விவசாயம் பார்க்கணும் நினைப்பீங்களா? நம்ம தான் வெயில கடந்து சாவுதோம். அவன் ஒரு ஃபேன் காத்தாடிக்கு கீழே உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பீங்க. அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. நீ போயிருக்காங்களா? நானும் போகல. எங்க அப்பா அப்படிதான் நினைச்சாரு. ஒரு காத்தாடிக்கு கீழே உட்காந்து வேலை பார்க்கணும் நம்மள மாதிரி வேக்காட்டுல கடந்து செத்துற கூட நினைச்சாரு. ஆனா அந்த அரசாங்கம் நம்ம வீட்டு பிள்ளைல ஒரு உயர்ந்த உத்தியோகத்துக்கு போக விடாது. இதுக்குத்தான் சொல்லுவேன் நம்ம ஊரால நாட்டாமையா ஏன் வைக்கணும் நம்மளுக்கு துடிக்குமோ அதுக்குதான் நாங்க சொல்ல வரோம். தமிழ்நாட்டுல தமிழன் தான் முதலமைச்சரா இருக்கணும்னு நாங்க சொல்லுவோம். அப்பதான் துடிக்கும். என் தாத்தா பாட்டு கஷ்டப்பட்டுட்டான் எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டுட்டான் என் மகனும் கஷ்டப்பட்டுட்டான் என் பேர நாட்டும் கஷ்டப்பட்ட கூடாதுன்னு சொல்லி எங்க சீமான் நினைக்காரு. சரியா? அவர் வந்த உடனே நீ விவசாயம் பார்க்க வேண்டாம் கேளுங்க. அவர் வந்த உடனே நீங்க விவசாயம் பார்க்க வேண்டாம் உங்க எல்லாத்துக்கும் நான் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை தரேன் இல்லன்னா ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலை தரேன்னு அவர் சொல்லல. அப்படி சொல்லல. உங்க வீட்டுல விவசாயத்தை விட்டு வெளியே அனுப்புன்னு நாங்க சொல்ல வரல. நாம் தமிழர் கட்சியோ சீமானோ சொல்ல வரல. நீங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பாக்கீங்கல்ல அதை ஈஸியா எளிமையா சந்தோஷமா கஷ்டப்படாம செய்யறதுக்கான வேலையை நாங்க வழிமுறை வச்சிருக்கோம். மானூர் குளத்துக்கு தண்ணி வந்துச்சுன்னா இங்க சுத்தோட்டாரத்துல உள்ள குளம்லாம் நிரம்பிடும். சுத்தோட்டாரத்துல ஊர் மக்கள் எல்லாம் விவசாயத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. விவசாயம் பார்த்தோம்னா அவனுக்கு வேலைக்கு ஆள் கிடையாது. விவசாய நிலத்துல தண்ணி நின்றுச்சுன்னா அங்க கல்குவாரில ஃபுல்லா தண்ணி மேல ஏறிடும். அவனுக்கு அங்க பணம் சம்பாதிக்க முடியாது. அவன் பண்ணின வேலை தான் அங்க தண்ணி வராம நிக்கி. இப்ப நாம் தமிழர் கட்சி நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு சொட கூடுத நேரத்துல மானூர் குளத்துக்கு தண்ணி வந்துடும். நீங்க கேட்டீங்கல்ல எங்களுக்கு என்ன செய்வேன்ட்டு பஸ்ல போறீங்கல்ல பஸ்ல உங்களை எத்தனை பேர் ஏசுதாங்க கண்டக்டர் கிண்டல் அடிக்காங்களா நம்மளுக்கு மான குறைவா இருக்கும்ல அந்த அளவுக்கு நம்ம 10 ரூபாய் கொடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி தோணுதா? அப்படி அப்படி கேவலப்பட்டு கூனி குறுகி நிக்க இல்லாம 10 ரூபாய்ல கூட 20 ரூபா ஆனா பரவாயில்ல தன்மானத்தோடு வாழுன்னு சொல்றதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி நாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு ஓசில 1000 ரூபாய் கொடுத்து ஒரு கேவலமான வார்த்தைகளை சொல்லுறதாலயோ ஒரு கேவலப்படுத்தினாலும் உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் நிறைஞ்சிருமா இல்லைன்னா உங்க தன்மா அதை சொல்லுங்க முதல்ல. இப்போ சொல்லக்கூடாது எலெக்ஷன் நேரத்தை சொல்லணும். சரியா? இப்ப சொன்னோம்ல இது ஃபுல்லா நம்ம ஊரு இது கிடையாது. எங்க கட்சியோட கொள்கை தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும் மாவடிக்காரன் ஆளணும். இதுதான் எங்க நாம் தமிழர் கட்சியோட முதல் கொள்கை. அது கூட இருக்கட்டும். ஒயின் ஷாப் இருக்குல்ல ஒயின் ஷாப்பு ஊத்தி கொடுத்து அடுத்தனுடைய குடியை கெடுக்கக்கூடிய வேலை அதுல ஊத்தி கொடுக்காம அவனும் கவர்மெண்ட் வேலை ஒயின் ஷாப்ல அது வேணுமா முதல்ல அதே தேவையில்ல அதுவே கவர்மெண்ட் வேலை. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் சோறு திங்காமல நல்ல வாயில அங்கிட்டு இங்கிட்டு தின்னு தொப்பையா வளர்த்து போட்டு சோறு திங்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. எங்க போனாலும் சாப்பிட்டாகணும் தண்ணி குடிச்சாகணும். அந்த சாப்பாடை விளைவிச்சு கொடுக்க விவசாயி ஏன் அரசு வேலையா ஆக்க முடியாது? நாங்க சொல்றேன் கேளுங்க. நெல்லு போடுறீங்க நெல்லு போட்டு விற்க கொண்டு போறீங்க. வியாபாரி எவ்வளவு சொல்லுவான்? டிவி இருக்குல்ல டிவி ஒரு 20,000 ரூபாய் வாங்கினாங்களே தயாரிக்க எவ்வளவு ரூபா தயாரிச்சிருப்பான்? எந்த பொருளாம் சரிதான் நீங்க யோசிக்கவே வேண்டாம். டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சப்பு சவுறு செருப்பு எதுனாலும் சரிதான். ஒரு பொருள் 100 ரூபா அப்படின்னா அது 30 ரூபாய்க்கு தான் தயாரிச்சிருப்பான். ஒரு பொருள் 1000 ரூபா அப்படின்னா அது 300 ரூபாய்க்கு தான் தயாரிச்சிருப்பான். அதை தாண்டி தயாரிச்சவன் 1 ரூபா கூட போட்டுக்க மாட்டான். ஆனா நான் ஒரு ஏக்கர் நடுறதுக்கு குறைஞ்சது ஒரு 20,000 ரூபா இல்ல 25,000 ரூபாய் செலவு பண்ணுன்னு வச்சுக்காங்களேன். எவ்வளவுக்கு வித்திருப்பேன் தெரியுமா? நெல்ல
அதே 20,000 ரூபாய் 25,000 தான் நான் வித்திருப்பேன். ஆனாலும் அடுத்த வருஷம் நடுவேன். ஆனா நான் எம்எல்ஏவோ எம்பியாவோ இருந்தோம்னா நான் என்ன சொல்லுவேன், சட்டமன்றத்துல போய், எப்பா என்னைய மாதிரி ஒரு விவசாயி இவ்வளவு ரூபா செலவழிச்சிருக்கான், அவனுக்கு இந்த ரேட்டு கட்டாது. 10,000 ரூபாய் விவசாய வயக்காட்டுல போட்டிருக்கானா அவனுக்கு அதுல இருந்து 2 மடங்கு வைக்கணும். 30,000 ரூபாய் அவனுக்கு கிடைச்சாதான் அவன் அடுத்த வருஷம் சந்தோஷமா நடுவான். எனக்கு 1000 ரூபாய் தர போறான், அவனுக்கு ஓட்டு போட போறேன்னு போறது கேவலம் இல்லையா? ஆனா எனக்கு வயல் இருக்கு, இல்லைன்னா எனக்கு என் சொந்தக்காரனுக்கு வயல் இருக்கு, நான் அதுல போய் வேலை பார்த்து ஒரு மூட நெல்லை என்னால விளைவிக்க எனக்கு உடம்புல தெம்பு இருக்கு. அந்த விளைவிச்சதுக்கு டபுள் மடங்கு இல்ல ட்ரிபிள் மடங்கு ஒருத்தன் தாரான், அவனுக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பீங்களா? சிப்காட் இருக்கலாம், சிப்காட்ல எங்க ஊர்ல இருந்து வேலைக்கு 2 கிலோ போனாலும் சரிதான், வண்டி அங்க வந்து ஏத்த வரும். 2 கிலோ போனாலும் சரிதான். எங்க ஊர் பஸ் ஸ்டாண்டு வெளியே கிடக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஊர் உள்ள வந்து அம்மங்கோயில் முன்னாடி வந்து ஆளை ஏத்திட்டு போவோம். அதே மாதிரி நைட் 2 மணி 3 மணிக்கு வேலை முடிஞ்சாலும் சரிதான், வீட்டு முன்னாடி கொண்டு வண்டி இறக்கி விட்டு போகுது. இதே மாதிரி திருநெல்வேலி முழுக்க வெண்டைக்காய் விளைஞ்சாலும் சரிதான், திருநெல்வேலி முழுக்க கத்திரிக்காய் விளைஞ்சாலும் சரிதான், அவன் ஊர்ல விக்கட்டும், பக்கத்து வீட்டுல தெரிஞ்ச கடையில எல்லா பக்கம் வித்துட்டு மிச்சம் இருக்கும்ல, மிச்சதான் அதே மாதிரி அவன் ஊர்ல ஒரு இடத்துல வச்சிருக்கோம். நாங்க கவர்மெண்ட் அதிகாரி, சிப்காட் வண்டி வருதுல்ல அவங்க ஊருக்கு, அதே மாதிரி சிப்காட்ல கவர்மெண்ட்ல கம்பெனி போட்டிருப்போம், அங்க இருந்து வண்டி வரும். வண்டி வந்து உங்க ஊர்லயே எடை போட்டு உங்க ஊர்லயே கத்தரிக்காவோ தக்காளியோ வெண்டைக்காவோ நீங்க என்ன தரீங்களோ நீங்க விளைவிச்சு மிச்ச பொருளை நாங்க வாங்கிட்டு போய் வெண்டைக்காவோ வத்தலா மாத்திருவோம், கத்தரிக்காவோ வத்தலா மாத்திருவோம், தக்காளியா பிரைட் ரைஸ்ல போட்டு தீங்களா தக்காளி சாசு அதான் மாத்திருவோம், மாம்பழம் மிச்சமாயிட்டு வச்சுக்காங்களா மாம்பழத்தை ஜாம மாத்திரம். இப்படி எல்லாத்துக்குமான செயல் திட்டம் எங்கிட்ட இருக்கு. உங்களை ஏமாத்திட்டு போய் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இப்ப பேசினார்ல அவரு ஸ்கூல்ல வாத்தியார் வேலை பார்க்காரு, தமிழ் வாத்தியாரு. நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிட்டு விவசாயம் தான் பார்க்கணும் சின்ன வயசுல இருந்து. அந்த ரோல் கலப்பு இருக்கலாம், ரோல் கலப்பு மேல ஒரு சேர் மாதிரி இருக்கும், டிகிரி முடிச்சிட்டு விவசாயம் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் விவசாயம் தான் பார்க்கேன். விவசாயம் இல்லாத நேரத்துல கொத்தனார் வேலைக்கு போவேன். போய் சொல்லி எங்க பாக்கெட்ல 500 ரூபா வரும்னு அவசியமே கிடையாது. நாங்க சொல்றதுப்பெல்லாம் உண்மை, எங்க அண்ணன் சீமான் சொல்றதுப்பெல்லாம் உண்மை. புக்கு போட்டு எழுதி வச்சிருக்கோம். திமுகலையோ அதிமுகவிலையோ அவன் சொல்லுவான், நான் வந்தோம்னா ஒயின் ஷாப் மூடிடுவேன், நான் வந்தோம்னா அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன். ஆனா செய்ய மாட்டான். திமுக காரன் பொங்கலுக்கு 5,000 ரூபாய் தரானா, நம்ம நெத்தில இழிச்சவாயின்னு எழுதி விட்டுருக்கனால அவன் அடுத்த பொங்கலுக்கு உங்களுக்கு 1,00,000 ரூபாய் தரும்னு சொல்லுவான். சொன்னோம்னா கவர்மெண்ட் வேலை கொடுப்பன்ட்டு நெல்லுக்கு ஒரு மூடைக்கு 3,500 ரூபாய். இங்க சிப்காட்ல இருக்க கம்பெனி போல தூரம் அடிச்சு விரட்டிட்டு விவசாய சம்பந்தமான பொருட்கள் மட்டும் தாங்க தயாரிப்போம். உங்க வீட்டுல ஆடு வளர்க்கீங்களா வளங்க, உங்க வீட்டுல மாடு வளர்க்கீங்களா வளங்க, அது போக எக்ஸ்ட்ரா ஆடு மாடு வளர்க்கணுமா நாங்க சிப்காட்ல வச்சிருப்போம். எனக்கு வேலை இல்ல, வயக்காட்டுல பாத்துட்டு காலையில போய் வரப்பட்ட போனோம்னா 10 மணி 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் தேவைப்படுது, வேலைக்கு போகணும்னா சிப்காட்டுக்கு போயிடலாம். கவர்மெண்ட்ல இருந்து நாங்க ஆடு மாடு எல்லாம் வச்சிருப்போம். மேய்க்கனா நீ அவுத்துட்டு மேய்க்க வேண்டாம். எங்க அண்ணன் சீமான் பேசின வீடியோ இருக்கு பாருங்க, ஃபுல்லாமே புல்வெளி, ட்ரோன் கேமரா. நெல்லுக்கு அடுத்த வருஷம் போனீங்கன்னா இப்ப 2,000 ரூபாய் இருக்கா, அடுத்த வருஷம் 1,900 ரூபாய் கொடுப்பான். வாயை மூடிட்டு வாங்கிட்டு வருவீங்க. கத்தரிக்காய் வெண்டைக்கான்னு பறிச்சு ரோட்ல தட்டும் போது வயிறு எரியும், கண்ணு ரத்த கலர்ல பொங்கி நிக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, எதுக்குடா அந்த இளவெடுத்த திமுக ஓட்டு போட்டோம், எதுக்குடா அந்த இளவெடுத்த அதிமுக ஓட்டு போட்டோம்னு சொல்லி நீங்க அன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். உங்களை புரியதுக்காண்டி தான் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு, பேசினோம்னா 4-5 நாளைக்கு பேசிட்டே போலாம். நீ விளைவிச்ச பொருளா பாலா எதுனாலும் சரிதான், உன் ஊர்ல இருந்து நாங்க எடுத்துக்கிட்டோம். அவன் ஏக்கு அழணும், விவசாயி அழுதாமனா அந்த நாடே அழணும். ஒருத்தன் வயிறு பசியா கிடக்கூடாது, சாப்பிட்டுட்டு போட்டுன்னு சொல்லி மனசார சாறு கொடுத்தவன் வயிறு பட்டினியோட தூக்கு மாட்டிட்டு சாவணும், பூச்சி மருந்து குடிச்சிட்டு சாவணும்னா வாங்கி தின்னவன் அவன் நாண்டுக்கிட்டு சாவணும். ஓட்டு போட்ட ஒவ்வொரு மேலையும் நம்மள தப்பு இருக்கு. அதனால நல்லா தெரிஞ்சுக்காங்க, உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் நீங்க ஓட்டு போட்டா போதும். சின்ன வேற எந்த சின்னமுமே கிடையாது, மண்டையில போட்டு குழப்பிட கூடாதுன்னு சொல்லிதான் விவசாயி தான் சின்னமா வச்சிருக்கோம். விவசாயி இல்லைன்னா உலகமே கிடையாது. எந்த வேலைக்கு போனாலும் சரிதான், கார் வச்சிருப்பான், கழுத்து நிறைய நகை போட்டு வருவான், வயிறு பசி எடுத்தா அது திங்க முடியுமா? இல்லைன்னா தண்ணி தாங்க எடுத்தா உருக்கி குடிக்க முடியுமா? சோறு தான் தின்னாகணும், தண்ணி தான் குடிச்சாகணும். விவசாயி இருந்தா மட்டும் தான் சோறு திங்க முடியும், தண்ணியும் குடிக்க முடியும். அதனாலதான் விவசாயி சின்னத்தை வச்சிருக்கோம். குழம்பிடாங்க, ஓட்டு போடும்போது எந்த சின்ன மண்டியில கொலை போடக்கூடாது. விவசாயி ஏற்கலப்பைய தோல்ல தூக்கி போட்டு நிப்பாரு. சரியா? நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. ஓசிக்காண்டி கையில் நின்று நிக்காங்க. நம்மளுக்கு மானம் தான் முக்கியம். துட்டு காசு போனா நகை நட்டு என்னைக்குனாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா மானத்தோட தான் நிக்கணும். அதுக்காண்டி நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. சரியா?